لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون وقال أيضا قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال تعالى ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم وقال تعالى لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். இலங்கையுடைய இந்த அட்லுகம கிராமம் என்பது 40 வருடங்களுக்கு முதலிலிருந்து உலகிற்கு ஒரு நல்ல பேருடன் அறிமுகமான ஒரு ஊர். அதுக்கு நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு நல்ல அல்லாஹ் விரும்பக்கூடிய சிபாத்துகளை எங்களுக்கு மத்தியில நாங்க அதிகரித்துக் கொள்வோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா வானவர்களிடத்திலும் இதை அல்லாஹ் பாராட்ட ஆரம்பித்து விடுவார். உலகத்தில் மனிதர்கள் நல்லது என்று சொல்வது போல வானவர்களும் இதை நல்லது என்று சொல்ல ஆரம்பித்தால் وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ. ஒரு கிராமம், ஒரு ஊர், அது உள்ளச்சம் தக்வா உள்ளதாக மாறுவதை கொண்டு அல்லாஹ் வான பூமியுடைய பரக்கத்துகளுடைய கதவுகளை திறந்து விடுவேன் என்பதாக சொல்கிறார். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அப்படிப்பட்ட கூட்டத்தில் ஆக்கியருள்வானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய சில தன்மைகளை நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையில இடம்பெற செய்யலாம், கடைபிடித்து அமல் செய்யலாம். அதை வாழ்க்கையில் எடுத்து செயல்படுத்தும் பொழுது அதனால் ஒரு தனி பிரகாசம், ஒரு தனி வெற்றி அல்லாஹ் தஆலா அதுக்கு ஏற்படுத்துகிறார். தூபா லில் முக்லிஸீன் உலாயிக மசாபிஹுல் ஹுதா. இக்லாஸ் உள்ளவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், அவர்கள் ஹிதாயத்துடைய ஒளி விளக்குகள் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது. இக்லாஸ் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்று. இக்லாஸ் இல்லாதவர்களை அல்லாஹ் தண்டிப்பது போன்று இக்லாஸ் உள்ளவர்களை கொண்டு அல்லாஹ் உலகத்தில் அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் வெற்றிகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறார். அதனால் எந்த ஒரு அமலையும் من أحب لله وأطاع لله أبغض لله أحب لله أطاع لله منع لله فقد استقبل الإيمان كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வுக்காக நேசித்து, அல்லாஹ்வுக்காக வெறுத்து, அல்லாஹ்வுக்காக கொடுத்து, அல்லாஹ்வுக்காக தடுக்கக்கூடியவர்கள் ஈமானை பரிபூர்ணமாக்கி கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா நன்மாராயம் சொல்கிறார். லா யனாலு அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய மாமிசம், அந்த இரத்தம் போய் சேருவதில்லை, உங்களுடைய இக்லாஸ் தான் அல்லாஹ்விடத்தில் போய் சேருகிறது. அதனால் சிறியவர் பெரியவர், ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு தாய்மார்களும், ஒவ்வொரு குடும்பத்தாரும் அல்லாஹ்வோட அந்த உறவை இக்லாஸ் உள்ள உறவாக மாற்றிக்கொள்ள சொல்றாங்க. இக்லாஸ் உள்ளவர்கள் பூமியில இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் பூமியில நிம்மதிய, சந்தோஷத்தை, ஐக்கியத்தை, ஒற்றுமைய
அல்லாஹ் பலப்படுத்திக் கொண்டே இருப்பான். அதனால் எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் செய்து முடிந்ததற்கு பிறகு செய்யக்கூடிய நேரத்திலும் அதை தொட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். யாருக்காக இது செய்கிறது? அதில் ஏதும் பிழை இருந்தால் உடனடியாக அதை திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இதை கொண்டு பெரும் சந்தோஷம் அடைகிறார். ஒரு விரோதி, இஸ்லாத்தை எதிர்த்தவர், நபி அவர்களுக்கு எதிராக உஹத் போர்க்களத்தில் சண்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர், தூரத்திலிருந்து அவரை பார்த்து நபி அவர்கள் இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாதி என்று சொன்னார். அவரோ முஸ்லிம்களுக்கு எதிராக சண்டை செய்ய வந்தவர். காயப்பட்டு கீழே விழுந்திருக்கும் பொழுது சஹாபாக்கள் அவரிடத்தில் போய் என்னப்பா நடந்தது என்று கேட்டார்கள். சொன்னார், சிறிது நேரம் வரைக்கும் நான் ஒரு காபிராகத்தான் இருந்தேன். சற்று முன்பு என்னுடைய உள்ளத்தில் வந்த அந்த ஈமானுடைய ஒளி, என்ற உள்ளத்தில் வந்த அல்லாஹ்வின் ரசூல் மீதுள்ள அன்பு, நான் அப்படியே இஸ்லாத்தின் பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து சேர்ந்துட்டேன். நாம் முஸ்லிம்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு எதிராக நான் போர் புரிய ஆரம்பிக்கும் பொழுது என்னை வந்து அம்பு தாக்கிவிட்டது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டு அவர் மரணிக்கிறார். சற்று முன்பு வரைக்கும் எதிரிகளுடைய தரப்பில் இருந்தவர் சிறிது நேரத்துக்குள் அல்லாஹு தஆலா அவருக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி சொர்க்கவாதிகள் பட்டியலில் அல்லாஹ் தஆலா சேர்த்துக் கொண்டார். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அப்படிப்பட்ட முஹ்லிஸீன்களுடைய கூட்டத்தில் ஆக்கி அருள்வானாக. நாங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையும் கண்ணியமாக இருக்கிறது. மிக பிரதானமாக 2 விஷயங்களை இஹ்லாஸ் அடிப்படையாக வச்சு 2 விஷயங்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளணும். ஒன்னாவது ஈமான், 2வது இல்ம். அல்லாஹ்க்கு விருப்பமானதுதான் ஒரு மனிதன் மூமினாக வாழ்ந்து மூமினாக மரணிக்கிறது. ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிப்பது என்பது اللهم حبب إلينا الإيمان وزين في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان. யா அல்லாஹ் ஈமானை எனக்கு நேசமுள்ளதாக ஆக்கிவை என்று துஆ நபி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், கற்று தந்திருக்கிறார்கள். இந்த ஜும்மாக்கு வந்திருக்கக்கூடிய வயது வந்த ஆண் எல்லோரும், இந்த ஊர்ல உள்ள இந்த உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் தன்னை ஈமான பலப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம். குர்ஆன் ஈமான் உள்ளவர்களை பெரும் பாராட்டியிருக்கிறது. கத் அஃப்லஹல் முஃமினூன் வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன் என்று அல்லாஹ் வெற்றியும் கண்ணியமும் ஈமான் உள்ளவர்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கிறார். அதனால் எப்பொழுதுமே இன்னமல் முஃமினூன் அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூல் மீது ஈமான் கொண்டு சும்ம லம் யர்தாபு, கடுவத்தனையும் சந்தேகம் இல்லாமல் ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், தன்னுடைய உடலால பொருளால அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதற்கு யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துகிறார். அமெரிக்காவாக இருக்கலாம், ஃபிஜியாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், அந்தந்த நாட்டுடைய பிறப்பிடமாக கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய உண்மையான தீனை அறிமுகமானதுக்கு பிறகு அவர்கள் அதுக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ் என்று ஜப்பானை பிறப்பிடமாக கொண்ட, அமெரிக்காவை பிறப்பிடமாக கொண்டவர்களை அல்லாஹ் பெரும் ஜோதிகளாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஒருவேளை இங்கே வந்திருக்கலாம் 83 இஜ்திமாலையும். அவருடைய பெயர் கர்னல் அமீருத்தீன் அவர்கள். அவருடைய கரத்தால மாத்திரம் 7,000-8,000 அமெரிக்கர்கள் இஸ்லாத்தை தந்திருக்கிறார். 2005 எனக்கு நேரடியாக கனடாவில் அவரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர் ஒரு வித்தியாசமான மனிதர். அல்லாஹ் அவரை கொண்டு வேலை வாங்கினார். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இல்லா தன்ஃபிரு யுஅذிபுக்கும் அஸாபன் அலீமன் வயஸ்தப்தில் கௌமன் கைரக்கும். அல்லாஹ் தரக்கூடிய பொறுப்புகளை, கடமைகளை, அல்லாஹ்வுடைய தீனை உலகத்தில் நாட்டக்கூடிய பணிகளை நீங்கள் செய்யாவிட்டால் அல்லாஹ் உங்களை விட்டுவிட்டு வேறு சமூகத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா வாங்கிக்கொள்வான். ஆனால் அல் ஈமானு பைனல் ஹௌஃபி வர் ரஜா, ஈமான் நம்பிக்கையுடனும் அந்த பயத்துடனும் விசுவாசத்துடனும் அந்த பயத்துடனும் இருக்க வேண்டும். சஹாபாக்கள்ல
அபூ முலைக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும் அந்த வார்த்தைகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் புகாரில பதிவு செய்கிறார்கள். அத்ரத்து 30 மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுஹும் யகாஃபு நிஃபாக் அலைஹிம். நான் 30 சஹாபாக்களை சந்திக்கிறேன். பெரும் சஹாபாக்கள் நான் ஒரு நயவஞ்சகனாக இருப்பேனோ என்று அவர்கள் அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஈமானை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உலமாக்களும் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். பொதுமக்களும் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். மஸ்ஜித் தான் ஆக சிறந்த இடமாக இருக்கும் ஈமானை வளர்த்துக் கொள்ள. சஹாபாக்கள் ஒருவர் மற்றவரை சந்திக்கும் பொழுது ஃபஜ்லிஸ் பினா நுமின் சாதன், சற்று அமருங்கள், நாம் ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லுவார்கள். சஹாபாக்கள் ஒருவர் மற்றவரை சந்திக்கும் பொழுது சூரத்துல் அஸ்ரை ஓதிக்கொள்வார்கள் என்பதாக வந்திருக்கிறது. அதனால் ஒவ்வொருவரும் இந்த மனப்பதிவை சுமந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஈமானுடைய அளவு, என்னுடைய இஹ்லாசுடைய அளவு அல்லாஹ் தஆலா என்ற வாழ்க்கையில பரக்கத் செய்ய போகிறான். இந்த ஈமானுடைய அளவு இந்த அமல்கள் சக்தி உள்ளதாக மாறப்போகிறது. இந்த இஹ்லாசுடைய பிரமாணம் இந்த அமல்கள் மிகவும் அல்லாஹ் இடத்துல கபூலியத்துள்ளதாக மாறப்போகிறது என்ற அந்த மனப்பதிவோட மூணாவது விஷயத்துக்கு நான் நீங்களும் போக வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அறிவை கற்றுக்கொள்ளணும் என்று சொல்றேன். அறிவு இல்ம் என்பது அல்லாஹ் குல் ரப்பி ஜித்னி இல்மா, நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். நீங்க துனியாவை கேளுங்கன்றது அல்ல. துனியாவை பற்றி சொல்லும் பொழுது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார், அதை துனியாவையும் ஆகிரத்தையும் சேர்த்துதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீ துனியாவையும் ஆகிரத்தையும் அலங்கரிச்சுதா, அழகாக்கத்தா, அல்லாஹ் நீ உனக்கு விருப்பமானதாகத்தா, உனக்கு வெறுப்பானதாக தந்து விடாதே என்றுதான் கேட்க சொல்கிறான். ஆனா இல்மை பற்றி கேட்க சொல்லும் பொழுது யா அல்லாஹ் எனக்கு இல்மை அதிகரித்துதா, புரோஷனமான இல்மை தான் கேட்கிறான். விதிவிலக்கு இல்லாமல் வயது வந்த எல்லோரும், ஒரு பருவத்தை அடையக்கூடிய குழந்தைகள் கூட தனக்கு தேவையான மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்த நேரத்தில் நபி அவர்கள் துடியாக துடித்துக் கொண்டார்கள். பேரனே, இந்த பேரிச்சம்பழத்தை நீ சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு ஹராம் என்று சொன்னார். ஒரு பேரிச்சம்பழம் எப்படி ஹராமாக முடியும்? அது சதகா ஜகாத்துல வந்த பேரிச்சம்பழம் என்ற காரணத்தினால் நபியுடைய குடும்பத்தார்கள் அதை சாப்பிடக்கூடாது என்று நபி அவர்கள் தடுத்து விட்டார்கள். சின்ன குழந்தைக்கும் அந்த அறிவை, அந்த இல்மை கொடுக்க வேண்டும் என்ற அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய மாமி மைமூனாவுடைய வீட்டுக்கு வந்து இரவு உறங்கினார்கள். நபியுடைய உறக்கத்தை, தூக்கத்தை, விழிப்பை, அவர்கள் எழும்புவதை எப்படி நான் கற்றுக்கொள்ள முடியும், அதை இந்த வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இரவு கழித்தார்கள். அவர்கள் செய்த சில நல்ல செயல்களை பார்த்த நபி அவர்கள் அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் அல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா, நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த குழந்தைக்கு நீ மார்க்க அறிவை, குர்ஆனுடைய அறிவை, அந்த தெளிவை பெற்றுக் கொடு என்று சொல்லி. யாரெல்லாம் உலகத்தில் மூத்தவர்களுடைய துஆவை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் சந்ததி சந்ததியாக பாக்கியம் உள்ளவர்களாக மாறுகிறார்கள். எப்பொழுதும் எங்களுடைய குழந்தைகள் மற்றவர்களுடைய துஆவை பெற்றுக் கொள்ளக்கூடிய குழந்தைகளாக மாறிவிட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு துஆ செய்தார்கள், ஜரீர் இப்னு அப்துல்லா பஜலிக்கு துஆ செய்தார்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு துஆ செய்தார்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு துஆ செய்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹும். யாரெல்லாம் நபியுடைய துஆவை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் பிற்காலத்தில் பெரிய பாக்கியவான்களாக மாறினார்கள். அபூ ஹுரைரா யமன் நாட்டிலிருந்து வந்து கஷ்டமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அபூ ஹுரைராவுக்கு நபி அவர்கள் செய்த துஆவுடைய பிரதிபலன், ஞாபக சக்தி மிக பயங்கரமாக 5374 ஹதீஸ்களையும் மனனம் செய்த ஒரு சக்தியுள்ள சஹாபியாக அவர்கள் மாறிவிட்டார்கள். ஞாபகம் சக்தி அதிகரிக்க, துனியால பரக்கத்துகள் கிடைக்க, சந்ததிகள் நிம்மதியாக வாழ, மற்றவர்களுடைய பெரியோர்களுடைய சாலிஹான மக்கள் கூலுமா சாதகையின் நல்லடியார்களோடு சேர்ந்திருந்து அவர்களுடைய துஆவை பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த பாக்கியத்தை அடைகிறார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தாயிஃப் நகரத்தில் வாழ்ந்து வந்தார்கள். இரவு நேரத்தில் நபி அவர்கள் செய்த அந்த துஆவுடைய பிரதிபலனை மக்கள் காண்கிறார்கள். என்ன காண்கிறார்கள் என்றால், கூட்டம் கூட்டமாக மக்கள் தாயிஃப் நகரத்துக்கு போகிறார்கள்.
எதுக்காக என்று சொன்னா அப்துல்லா இப்னு அப்பாஸ் இடத்துல மார்க்கம் கேட்க, தெளிவு பெற, ஃபத்வா கேட்க, தஃசீருடைய விளக்கத்தை எடுக்க, வரலாறுகளை படித்துக் கொள்ள, அரபு இலக்கணத்தை படிக்க, கவிகளை மொழிகளை படித்துக் கொள்ள எல்லோரும் அங்கு திரண்டார்கள். கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். ஏன் ஒரு இஜ்மாவுக்கு வருவது போன்று, ஜும்மாவுக்கு வருவது போன்று, ஒரு பெருநாளைக்கு வருவது போன்று மக்கள் மிக பெரும் எண்ணிக்கையில அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை சந்திக்க வருவார்கள். எல்லோரும் சொல்லுவார்கள், அன்று நபியுடைய துஆவை பெற்றுக் கொண்ட பாக்கியம் தான் என்று. சில துப்பாக்கியவான்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். சிலர் பத்வாவுக்கு ஆளாகி விடுவார்கள். சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய அவர்களை வீணாக போட்டு கொடுத்து, வீணாக அவர்களுக்கு ஷிக்வா செய்து, அவர்களை முறையீடு செய்து, கம்ப்ளைண்ட் பண்ணி, இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி அவர்கள் பத்வாவுக்கு ஆளாகினார்கள். விமர்சிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது என்று கிடைச்சதுக்கெல்லாம் விமர்சிக்க ஆரம்பித்தால் முடிவு ஆபத்தில் போய் முடிந்துவிடும். மிக பயங்கரமாக இருக்க வேண்டும். மனிதர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ல ஈமானு பைனல் கௌஃபி வர் ரஜா, ஈமான் நம்பிக்கைக்கும் அந்த பயத்துக்கும் இடையில் இருக்க வேண்டும். எப்பொழுதும் மனிதன் செய்யக்கூடிய தவறுகளை அதை உடனடியாக திருத்திக் கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அபாண்டமாக சாத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களை போய் முறையீடு செய்தார்கள். அவர்கள் பார்த்தா உண்மையில் அப்படி அல்ல. அவர்கள் வாரத்தில் ஒரு முறை ஒரு ஆடையை வச்சு கழுவார்கள். அதனால அது காயம் வரைக்கும் வெளியே வர கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் வேறொருவரை நியமித்திருப்பார்கள். இவர்கள் புரியவில்லை. தனக்கு ஆடை இல்லாமல் கஷ்டப்படுகிறார், உணவில்லாமல் கஷ்டப்படுகிறார், கவர்னராக இருக்கக்கூடியவர் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். இருந்தாலும் அதை ஒரு பணிவின் காரணத்தினால, பற்றற்ற துனியாவுடைய பற்றற்றத்தின் காரணத்தினால இப்படி நடந்து கொண்டாரே அந்த மனிதர். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட இந்த தாக்கம், அவர் உள்ளத்தால பத்வா செஞ்சிட்டார். அந்த மனிதன் வயோதிபனாகி தன்னுடைய கண் இமைகள் எல்லாம் கீழே விழுந்து பாதையில போகக்கூடிய பெண்களை போய் கண் இமைகளை தூக்கி கொண்டு அந்நிய பெண்களை தொடக்கூடியவராக இருந்தார். எல்லோரும் சொன்னார்கள், அசாபத்து தாவத்து சாதின். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரில கிதாபுல் இமாமத்துடைய பாடத்தில் பதிவு செய்கிறார்கள். இவனுக்கு சாத் இப்னு அபீ வக்காஸுடைய அந்த பத்வா பலித்து விட்டது என்று சொன்னார். அதனால் எப்பொழுதும் உஸ்தாத்மார்களுடைய துஆவை எடுக்கணும். உஸ்தாத்மார்களும் குழந்தைகளோட மிக அன்பாக பண்பாக நபி அவர்களுடைய அந்த அஹ்லாக்கோட நடந்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய துஆவுக்கு அல்லாஹ் பெரிய சக்தியை வைத்திருக்கிறார். குழந்தைகளும் அமானிதங்களாக பெற்றோர்களினால் ஒப்படைக்கப்படுகிறார்கள். அது ஸ்கூல்களாக இருக்கலாம், மாஸ்டர்மார் பிரின்சிபலாக இருக்கலாம், அது முதிர் அதிபர்களாக, உஸ்தாத்மார்களாக மதரசாவாக இருக்கலாம், அது பள்ளிக்கூடமாக இமாமாக முதர்ரிஸாக இருக்கலாம், அது டியூஷன் நடத்தக்கூடிய டீச்சர்மார்களாக யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே நியதிதான். எந்த அளவுக்கு நாம் நபியுடைய உஸ்வாவை, நபியுடைய அந்த முன்மாதிரியை பின்பற்றுகிறோமோ அது எங்களுக்கு பெரிய சக்தி உள்ளதாக மாறுகிறது. இல்மை ஒவ்வொருவரும் தனக்கு தேவையான கடல் தொழில் செய்யக்கூடியவருக்கு ஒரு வகையான மார்க்க அறிவு தேவைப்படும். ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கக்கூடியவருக்கு வேறொரு விதமான அறிவு தேவைப்படும். சயின்ஸ்ல இருக்கக்கூடியவருக்கு வேறொரு விதமான அந்த மார்க்க தெளிவு தேவைப்படும். அதை அவர் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு சில வழிகாட்டல் தேவைப்படும். அல் ஃபதாவா தக்தலிஃபு பி இக்திலாஃபில் அஸ்மான் வல் அஷ்காஸ். காலம், நேரம், சந்தர்ப்பம், அதற்கேற்ப ஒவ்வொருவருடைய அந்த மார்க்க தெளிவுகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னா நர்கபல் பஹர், கடல்ல பிரயாணம் செய்கிறோம், கடல் தண்ணீர்ல வுது எடுக்க இயலுமா என்று கடல்ல பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் கொடுக்கிறார்கள். அது சுத்தமான தண்ணீர், அதை சற்றரையும் நீங்க சாப்பிட முடியும் என்று அவர்களுக்கு நபி அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். இந்த கணவன் நேற்று தான் இருந்தார், இன்றைக்கு நான் இத்தாவுடைய நிலைமை என்ன, ஏன் நான் பிரசவத்தில் இருந்து பிள்ளைய பெற்றெடுத்துட்டு எனக்குள்ள சட்டம் என்னன்னு கேட்டா உங்களுடைய இதா முடிந்து விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு பதில் சொல்கிறார்கள். ஆக அந்த பெண்ணுக்குள்ள சட்டம் அது பொதுவான இத்தால உள்ளவர் அல்ல. இவர் பிரசவத்தில் இருந்தவர், 9 மாசத்தை சுமந்தவர், கணவன் திடீரென்று மௌத்தாகிவிட்டார், இவனுடைய பிள்ளையும் பிறந்து விட்டது. அன்று புள்ள பிறந்து விட்டால் இவனுடைய இதாம்
அடுத்த நிமிஷமே முடிந்து விடுகிறது. கணவனுடைய மௌத்துக்கு பிறகு கிடைக்கும் குழந்தை, அந்த குழந்தை கிடைப்பதுடன் இவருடைய இதான் 4 மாசம் 10 நாள் என்பது அல்ல என்பதை குர்ஆனும் இதில் தெளிவாக விளக்கமாக அல்லாஹ் தஆலா முன்வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் அவருடைய அந்த தொழில் அது எப்படிப்பட்ட தொழிலாக இருக்கிறது என்று அவர் அடையாளப்படுத்த வேண்டும். நான் இந்த தொழிலை இது ஜாயிஸான முறையில் செய்கிறனா, இது அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லாமல் செய்கிறனா என்பது வட்டி மட்டுமல்ல, மார்க்கத்துடைய ஏராளமான விஷயங்கள் அவைகளை நாங்க சரியாக செய்து கொள்ள வேண்டும். எங்கட கவனம் கூடுதலாக இந்த இஹ்லாஸ், ஈமான், இல்மோட இபாதத்தின் பக்கம் எங்கட கவனம் போகணும். சீமாஹும் ஃபி வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத், சஜ்தாவுடைய அடையாளங்களை குர்ஆன் சஹாபாக்கள் ذلك வஸலுஹும் ஃபி தௌராத் வ வஸலுல் இன்ஜீல் என்று வர்ணித்திருக்கிறது. அவர்கள் ரிஜாலும் லா துல்லிஹிம் திஜாரத்துன் வலா பைஉ திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிற விஷயத்தில் வியாபாரம் தொழில் அவர்களுக்கு தடையாக இருக்கவில்லை என்று குர்ஆன் அவர்களை பாராட்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட நல்லடியார்களாக நாங்களும் மாறிவிட வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு அந்த இபாதத்துடைய லைஃப் வாபுது ரப்பக ஹத்தா யாத்தியகல் யகீன், மௌத் வரும் வரைக்கும் மனிதன் அல்லாஹ் வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அல்லாஹ் மனித ஜின்களை இந்த அடிப்படையாக தான் படைத்திருக்கிறான். அதனால் எப்பொழுதுமே அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் எங்கட வழக்கம் வணக்கமாக மாற வேண்டும். வழக்கம் வணக்கமாக மாற வேண்டும். அதற்கு தேவை ஈமானும் இல்மும் இஹ்லாஸும். வணக்கம் வழக்கமாக மாற வேண்டும். வீட்டிலுக்கு நுழையும் பொழுது எப்படி நுழைய வேண்டும், வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது எப்படி வர வேண்டும். சலாம் சொன்னார் அபு மூசா அஷரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போய் 3 முறை பதில் வரவில்லை, திரும்பி போய் விட்டார். அழைத்தெடுத்தார்கள் அபு மூசாவை, ஏன் திரும்பி சென்று விட்டேன்? நபியுடைய சுன்னத் என்று சொன்னார். அப்படி ஒன்றை நான் கேள்விப்படவில்லையே என்று சொன்னார்கள். சாட்சி கொண்டு வரமண்டார்கள். சாட்சி கொண்டு போ கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னாங்க, நாங்க தான் இந்த சின்ன பிள்ளையும் இதை கேட்டு இருக்கிறோமே அபூசா, இதுல குதிரை, நீங்க அபு மூசாவுடன் போய் சாட்சி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். சாட்சி சொன்ன நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹானி அஸ்ஃபக் பில் அஸ்வா, கடத்தெருவில் தன்னுடைய மதீனாவுடைய வாழ்க்கையில நபியுடைய காலத்திலிருந்து மஸ்ஜிதுக்கு ஒரு நாளும் வீட்டுக்கு ஒரு நாளும் கொடுக்கக்கூடிய உமர் சொல்கிறார்கள், அல்ஹானி அஸ்ஃபக் பில் அஸ்வா, கடத்தெருவில் போய் நான் அந்த பஜார்ல போய் வியாபாரத்தில் ஈடுபட்டதுதான் இந்த ஹதீஸை விட்டு என்னை பராக்காக்கி விட்டது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நாம் எப்பொழுதும் இபாதத்துல அமல்கள்ல அதை எங்களை ஆக்கிக் கொள்வதற்கு எங்களோட வழக்கத்தை வீட்டுக்கு போறது எப்படி, வீட்டிலிருந்து வெளியே வாரது எப்படி, வாஷ்ரூம் டாய்லெட்டுக்கு போறது எப்படி, அதுல இருந்து வெளியே வாரது எப்படி, சாப்பிடும் பொழுது எந்த கையால் ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது எந்த கையால கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு ஆதத்தையும் வழக்கத்தையும் இபாதத்தாக மாக்கிக் கொள்வதற்கு ஈமானும் இஹ்லாஸும் அறிவும் அது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. நஃபிலான தொழுகைகள், தஹஜ்ஜுடைய தொழுகை, தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அல் மதாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், சஹாபாக்களுடைய தன்மையாக இது தஹஜ்ஜுடைய தொழுகை. வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர் இருந்தார்கள். ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைகளில் இந்த இஸ்திக்ஃபாரை அல்லாஹ்விடத்தில் கேட்டு வந்தார்கள். இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது அல்லாஹ் பரக்கத்துடைய கதவுகளை திறக்கிறான். குல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா யும்திதுக்கும் அம்வாலி வ பனீன் யஜ்அல் லக்கும் ஜன்னாத் யஜ்அல் லக்கும் அன்ஹாரா. அல்லாஹ் மலைகளை பொழிய செய்கிறான், குழந்தை பாக்கியத்தை நான் நசீவாக்குறான், செல்வங்களை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான், அல்லாஹ் நதிகளை ஓட வைக்கிறான், தோட்டங்களை கொடுக்கிறான். வறட்சியிலிருந்து அப்பால் படுத்தி இஸ்திக்ஃபாரின் ஊடாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் தொழுகைக்கு பொருள் சொல்வது போல வாழ்க்கையில எந்த நேரமும் இன்னொரு தவறு நடந்தாலும் உடனடியாக மனிதன் இதை திருத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இபாதத்துல கவனம் செலுத்துவது போல இல்லற வாழ்க்கையிலையும் கவனம் செலுத்த வேண்டும். இல்லற வாழ்க்கையில மனிதன் கவனம் செலுத்துவதே ஆக முக்கியமானது. தன்னுடைய அன்றாட வாழ்க்கை பழக்கத்தை சீராக்கிக் கொள்ள வேண்டும். மக்களோட பழகக்கூடிய நேரத்தில் நல்ல பண்புள்ளவர்களாக, நல்ல குணமுள்ளவர்களாக, விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக, மனைவிக்குள்ள உரிமைகளை கொடுக்க வேண்டும், குழந்தைகளுக்குள்ள பண்பு அன்பை காட்ட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்து ஹசன் ஹுசைனை தூக்கி இருக்கிறார்கள், முத்தமிட்டு இருக்கிறார்கள். அபூ உமாமா பேத்தியை
தொழுகையில தோல் புஜத்துல அவர்கள் சுமந்தவர்களாக அசருடைய தொழுகையில ஜமாத்தை நடத்தியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குழந்தையுடனும் குடும்பத்துடனும் நேசமுள்ளதுக்கு அடிப்படையை சொல்கிறார்கள். சில்மன் கதக, துண்டித்து நடக்கக்கூடியவர்களை நீங்க நேசித்து நடங்கள். வாஃபமன் தலமக், அநியாயம் செய்யக்கூடியவர்களை மன்னித்து நடங்கள். அசின்மன் அசா இலை, தீங்கு செய்யக்கூடியவர்களுக்கு நலவு செய்து பழங்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாடமாக நமக்கு கற்பித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தின் நாளை கியாமத்து நாளையில சில மனிதர்கள் வருவார்கள். தரபஹாதா ஷதமஹாதா அக்கலமாலஹாதா அன்னா யுஸ்தஜாப், இவருடைய துஆ கபூல் இல்ல. ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ், உம்ராக்கு மேல உம்ரா செய்து பிறருடைய சொத்தை அபகரித்து பிறரை துன்புறுத்தி பத்வா திட்டத்தில் ஈடுபட்டு புறம் பேசுறதிலையும் பிறருடைய அநியாயத்திலே ஈடுபட்ட மனிதருடைய துஆ நாளைக்கு கபூலாக, துனியால கபூலாக மாட்டாது. நாளைக்கு அவர் முஃப்லிஸ். யார் இந்த பங்களோட்காரர், யார் இந்த பேங்க்ரப்சி உள்ளவர், யார் இந்த முஃப்லிஸ் என்று தெரியுமா என்று கேட்டா இப்படிப்பட்ட மனிதர் தான் பிறருடைய சொத்தை அபகரித்து அநியாயம் செய்து பிறரை ஏசி திட்டி அவர் வாழக்கூடிய நேரத்தில் அவருடைய துஆ கூட கபூலாக மாட்டார். அதனால எப்பொழுதுமே அல்லாஹ் இடத்துல துஆவை கபூல் செய்யக்கூடிய தன்மைகளை உண்டாக்கி கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, கொடுக்கல் வாங்கல்ல நேர்மை சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்க்கு விருப்பமானதாக இருக்கிறது. எப்பொழுதும் தனக்கு உள்ளதை கொண்டு கனாத்துடைய சிபத்தை மனிதன் உண்டாக்கி கொண்டால், எனக்கு போதும் என்றதை உண்டாக்கி கொண்டால், தனக்கு துனியால கீழுள்ளவர்களை பார்க்க வேண்டும், ஆகிரத் அமல்கள்ல தனக்கு மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் இந்த பாடத்தை தான் கற்றுக் கொடுத்தார்கள். துனியாவுடைய விஷயம் வரக்கூடிய நேரத்தில் எப்பொழுதும் தனக்கு கீழுள்ளவர்களை பார்க்க வேண்டும். தீனுடைய விஷயம் வரக்குள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதும் அபூபக்கர் அவர்களை பார்த்தார்கள். எப்பொழுதுமே அபூபக்கரை பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த போட்டி போடுவதில் அவரை வென்று கொள்ள முடியவில்லை. ஒவ்வொருவரும் மற்றவருடைய நலவை பார்த்து நலவை பேசி நலவை அறிமுகமாகி தானும் அந்த தன்மையில வரக்கூடிய நேரத்தில் ஒரு சிறந்த மனிதனாக மாற முடியும். நேர்மையான வியாபாரிகள், அதை பொய் பேசாத உண்மையை பேசக்கூடிய வியாபாரிகள் நாளைக்கு நபிமார்களோடு இருப்பார்கள் என்று வந்திருக்கிறது. கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹ் வாழ்க்கையில பறக்க செய்கிறார். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் வியாபாரம் செய்வார்கள், அதுல பெரிய பறக்கத் செய்தார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய வியாபாரம் செய்தார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் பறக்கத் செய்தான். ஆனா அந்த நேரத்தில் அவர்கள் பயந்து ஒரு நாளுடைய தர்மம் 700 ஒட்டகைகளை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். பணத்தை தரக்கூடியவன் அல்லாஹ், பணத்தை எடுக்கக்கூடியவன் அல்லாஹ், ஏழ்மை தரக்கூடியவன் அல்லாஹ், உயர்வை தரக்கூடியவன் அல்லாஹ். துஇஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிகல் கைர், உன் கைவசம் தான் கண்ணியம் கேவலம் இருக்கிறது, நீ நாடுவர்களுக்கு கொடுக்கிறார். பணம் அல்ல, செல்வம் அல்ல, ஆட்சி அல்ல, பதவி அல்ல, செல்வாக்கு அல்ல, அழகு அல்ல, தனக்குள்ள எதுவுமே கிடையாது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ் தந்ததுதான் எல்லாமே. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னை வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். நீ நாடினால் கொடுக்க முடியும், நீ நாடினால் படிக்க முடியும். ஒரு சுனாமியை கொடுத்தா 20 வருஷத்துக்கு முன்பு என்ன உலகமே அதிர்ந்து போனது. இலங்கை மட்டும் 37,000 மக்களை ஒரு சில வினாடிகளை உயிரை பறித்து விட்டது. நாளை கியாமத் எப்படி வரும்? வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீ இலல்லாஹ், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். நீங்க எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் ஒன்று சேர வேண்டி இருக்கிறது. அம்ம யதஸாஅலுன பில் அதீம் அல்லதீ ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன், அந்த நாளை பற்றி கருத்து வேற்றுமையாக இருக்கிறார்கள், அதை பற்றி கேட்கிறார்கள். வந்துதான் ஆகும். லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, சத்தியம் செய்கிறேன் அல்லாஹ் தஆலா அதில் சொல்கிறான், கியாமத்து வந்துதான் தீரும். வக்அத்தில் வாக்கிஆ லைஸ லிவக்அதிஹா காதிபா அல்-காரிஅத்து மல்-காரிஅ வமா அத்ராக மல்-காரிஅ, வந்தேதான் தீரும். யாரும் எதை செய்து கொண்டும் தப்பிச்சு விட முடியாது. தன்னுடைய ஈமானை பலப்படுத்திக் கொண்டு, இஹ்லாஸை சீராக்கிக் கொண்டு, இல்மை வளர்த்துக் கொண்டு, அஹ்லாக்கை சுமந்து கொண்டு ஒரு கிரீடமாக மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் தஆலா அங்கு மலக்குமார்கள் மௌத்தோ அரிசை உசுப்பி விட்டது. அரசு உசுப்பியது அவருடைய இஹ்லாஸ், அவருடைய ஈமான், அவருடைய தக்வா, அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த கொடுக்கல் வாங்கல் அது இருக்கும் பொழுதே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்
அழுகிறார்கள். ஹன்சலா மௌத்தாகிவிட்டார். கஸீலுல் மலாயிகா மலக்குமார்கள் அவர்களை குளிப்பாட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, நல்லடியார்கள் யார்? பூமியில மிருதுவாக நடப்பார்கள். லா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா இன்னக லன் தஹ்ரிகல் அர்து வ லன் தப்லுகல் ஜிபால தூலா, நீ பெருமை அடித்துக் கொண்டு நடக்காதே. பூமியை உன்னால் பிளக்க முடியாது, வானத்தை உன்னால் அடைய முடியாது. நீ நல்லடியார்களை போன்று உலகத்தில் நடந்து கொள். மன் தவாதா லில்லாஹி ரஃபஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக தன் பணிவை ஏற்படுத்துவார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்திக் கொள்வான். அதனால் கண்ணியமானவர்களே, பணம், செல்வம், ஆட்சி, பதவி வரும் போகும். ஆனால் நாம் உண்மையான மூமின்களாக, உண்மையான விசுவாசிகளாக, அல்லாஹ்வுடைய தூதரின் உண்மையாக நேசமுள்ள உம்மத்தாக மாறிவிட வேண்டும். அதுக்கு உலகத்தில் வாழக்கூடிய எல்லாத்துக்கும் துஆ செய்ய வேண்டும். மேலான சகோதரர்களே, ரெண்டு விஷயத்தை கடைபிடிக்கணும் நான் நீங்களும். ஒன்று ஷுக்ர், இரண்டாவது இஸ்திக்ஃபார். அல்லாஹ்வுக்கு அதிகமா ஷுக்ர் செய்யணும். அல்லாஹ் என்னை இப்படி வச்சிருக்கிறா, இப்படி வச்சிருக்கிறா, இப்படி வச்சிருக்கிறா. எண்ணி பாருங்க என்னென்ன நியமத்துகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஷுக்ர் செஞ்சு கொண்டே இருக்கணும், எந்த விதமான குறையும் வைக்க கூடாது. அதே நேரத்தில் இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டே இருக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 செஞ்ச நினைச்சு வந்து அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கணும். அடுத்தது மேலான சகோதரர்களே, அல்லாஹ்ட தீனை அறிமுகப்படுத்த உலகம் எல்லாம் நான் இந்த தூதை சுமந்து போக வேண்டும். குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், உலகத்துக்காக அனுப்பப்பட்டவர்கள் நாங்க, உலக மக்களுக்காக அனுப்பப்பட்டவர்கள் நாங்க. உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய ஈமானுக்காக அனுப்பப்பட்டவர்கள் நாங்க. அல்லாஹ் தஆலா காபத்துல்லாஹை அல்லாஹ் இன்ன அவ்வல பைத்தின் உதயலின் நாஸ் என்று சொல்கிறார். அல்லாஹ் உலகத்துடைய மக்களுக்காக அல்லாஹ் ஷஹர் ரமதான் அல்லதி உன்சில ஃபில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், குர்ஆனை மக்களுடைய நேர்வழிக்காக. நபி அவர்களே, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், நபியே உங்களை யூத, கிறிஸ்தவ, பௌத்த, இந்து, முஸ்லிம்கள், நாஸ்திகர் எல்லாருக்கும் ரஹமத்தாக நாம் அனுப்பியிருக்கிறோம். ஓ மக்களே, ஓ முஸ்லிம்களே, உங்களை நாம் உலகத்தில் வாழக்கூடிய 700 கோடி மக்களுக்கும் ரஹமத்தாக அனுப்பியிருக்கிறோம். குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், 20 லட்சம் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் நான் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை 20 லட்சம் முஸ்லிம்களும் சுமந்து கொண்டார்கள் என்றால் இந்த 2 கோடி மக்களுக்கு நாங்கள் ரஹமத்தாக இருப்போம், உலகத்துக்கு நாங்கள் ரஹமத்தாக இருப்போம். அல்லாஹ் எங்களை இந்த அட்டுலகமையில் இருந்து உலகத்தில் உள்ளவர்கள் இங்கு ஒன்று சேர்ந்தது போல உலக நாடுகளுக்கு அல்லாஹ் எங்களை இந்த தீன் கொடியை சுமந்தவர்களாக, ஏகத்துவத்தை லித்தகூன கலிமத்துல்லாஹில் உல்யா, அல்லாஹ்வுடைய கலிமா உயர்வதற்கு அல்லாஹ் உலமாக்களை, பொதுமக்களை, பாமரர்களை, படித்தவர்களை, புத்திசாலிகளை எல்லோரும் தனக்கு அல்லாஹ் என்ன ஆளுமையை, சக்திய மாஸ்டராக இருக்கலாம், பிரின்சிபலாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், கடல் தொழில் செய்யக்கூடியவர் இருக்கலாம், ஆலிமாக இருக்கலாம், காரியாக இருக்கலாம், முஃப்தியாக இருக்கலாம், முஅஸ்ஸினாக இருக்கலாம், சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவராக இருக்கலாம். எல்லாருடைய உள்ளத்திலையும் நான் இன்று சொன்ன இந்த குத்பாவை இஹ்லாஸை ஏற்படுத்திக் கொண்டு இல்ம வளர்த்தவர்களாக, மஸ்ஜிதில் இருந்து ஈமானை பலப்படுத்திக் கொண்டு மதரசா மஸ்ஜிதுகள்ல உலமாக்கள் தெரிந்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்களாக, குடும்பம், வியாபாரம், தொழில் எல்லாத்திலையும் அஹ்லாக்கை நாம் மேலிடத்துக்கு கொண்டு உண்மையான இந்த தீனை அல்லாஹ் என்னை நீ பயன்படுத்திக் கொள். நான் ஒவ்வொரு துனியாட தொங்கலுக்கும் போய் இந்த தீனை அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த குர்ஆனுடைய அமானிதத்தை, நபியுடைய ரஹ்மத்தை, காபத்துல்லா உலகத்துக்காக வந்திருக்கக்கூடிய இந்த உண்மையை நான் பேச்சும் அறிவிக்கப்படுத்த வேண்டும் என்ற நியத்தை வச்சோம் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக எங்களை பயன்படுத்துவான். வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் இந்த சிறப்பான முஹர்ரமுடைய இந்த 1446 ஹிஜ்ரியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஹிஜ்ரத்தை செய்து மதீனாவுக்கு இந்த சிவத்துகளை மஸ்ஜிது நபவியில உண்டாக்கி ஒரு சஹாபா சமூகத்தை உருவாக்கி தந்துவிட்டு போனார்களோ அப்படிப்பட்ட கூட்டத்தில் எங்களை ஆக்கருவாயாக. நபியுடைய அரஃபாவுடைய மைதானத்தில் அந்த 1 லட்சம் பேரையும் சுமந்து கொண்டு நபி அவர்கள் எந்த துஆவல இந்த உம்மத்துக்காகவும் அவர்களுக்காகவும் கேட்டார்களோ அதில் எங்கள் அனைவர்களுக்கும் பங்கை தருவாயாக. எங்களை ஒற்றுமையான சமூகமாக, நீ விரும்பக்கூடிய தன்மைகளை சுமந்தவர்களாக, குர்ஆனையும் ஹதீஸையும் ஈமானையும் அஹ்லாக்கையும் சுமந்த முஸ்லிம்களாக உலகமெல்லாம் போய்
இந்த அமானிதத்தை ஒப்படைக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவாயாக. எங்களுடைய கவலைகள் துன்பங்களை போக்கிடுவாயாக. உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றத்தை நீ அல்லாஹ் கைருள்ளதாக, எப்படி எது இந்த நாட்டுக்கு முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் கயிறு இருக்கிறதோ அப்படியான ஒன்றாக நீ ஆக்கி தருவாயாக. உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் விமோசனத்தையும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீன மக்களுக்கு நீ கயிறை நாடுவாயாக. யா அல்லாஹ் கஸால அந்த நாடுகளில் துடிக்கக்கூடிய லட்சக்கணக்கான உயிர்களுக்கு நீதான் பொறுப்புடையவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ் அவர்களை கரை சேர்ப்பாயாக. அவர்களுடைய ஒரு உஹ்தூத் வாசியுடைய உயிரை கொண்டு பலருக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி இருக்கிறாய். யா அல்லாஹ் எங்கள் கண் முன்னிலையில் லட்சக்கணக்கானவர்கள் அவர்களுடைய வீடு இழந்து சொத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இரவும் லட்சக்கணக்கான குழந்தைகளை ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பறிகொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் இதுக்கு விமோசனத்தை எங்களுடைய கண் முன்னுக்கு தருவாயாக. எவருக்கும் காபத்துல்லா மதீனா யா அல்லாஹ் பைத்துல் மக்தஸில் போய் எங்களுடைய இபாதத்துகள் நிறைவேற்றக்கூடிய பாக்கிய தருவாயாக. வாஹதா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا